Praise the Lord, brother. ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையான எங்களுடைய இந்த ஊழியர் பாசர் பொல் லூயிஸ் கரண் அவர்கள் பினியல் திருச்சபை சார்பாக கோலார் தகவல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் அவர் கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் இந்த ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. ஆமென். God bless you, brother. Amen. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் யாக்கோப்பு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. இந்த வஞ்சிக்கின்ற என்ற வார்த்தை நாம் அனுபவ ரீதியிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவ ரீதியிலே அநேகர் நம்மை வஞ்சித்திருக்கலாம். அந்த வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் மாறலாம். சில நேரங்களில், பெரும்பாலுமான நேரங்களில் நம்மை வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. இந்த வஞ்சிக்கிறது முதல்ல நாம் பார்ப்போமானால், பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய விசுவாச பாதையில் நடக்காதபடி அவன் நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். பசுத்தத்தில் இருக்காதபடி நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். ஆசைகளும் துராசைகளும் கொண்டு அவன் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் நம்மை தாக்குவதற்கு வருகிறான். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த தேவ வசனத்தின் மூலமாக நாம் எதை வஞ்சிக்க கூடாது, நாம் எவ்விதமாக நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சனையில் தள்ளப்படக்கூடாது.
சில நேரங்களில் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் மாறி விடுகிறோம். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்தானது. தன் ஆத்மாவை வஞ்சிப்பது எவ்விதமாக வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எந்த சூழ்நிலையில் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எவ்விதமான வஞ்சனை என்ற அந்த சர்க்கிள்ல போய் அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மை வஞ்சிக்காதபடி, நாம் வஞ்சனையில் சிக்கிக் கொள்ளாதபடி, பிசாசினுடைய வஞ்சனைக்கு அடிமையாகாதபடி, நம்முடைய ஆத்மாவை வஞ்சனையில் அவன் தள்ளி பாவத்திலும் இருளிலும் குற்றத்திலும் கரையிலும் நம்மை மாட்டி விடாதபடி நம்மை காப்பதற்காக அவரே இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தினார், வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பசுத்த ஆவி நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளப்பட்ட ஆவி இன்றைக்கு சபையிலும் வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்டித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறார், நம்மோடு கூட போராடி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார், பசுத்தத்திற்கு போராடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறார். இதுதான் மனிதன் எவ்விதமாக வஞ்சிக்கப்படுகிறான். நான் என்னுடைய ஆத்மாவை நான் வஞ்சித்தால் என் பசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் எடை போடுவான் பிசாசு. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுயவஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவருக்கு விரோதமாய் நீ எதையும் செய்யவே முடியாது. அவருடைய கண்ணை நீ மூடவே முடியாது. நீர் பாதாளத்தில் நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயே இருக்கிறீர். ஆமா, உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? எங்க ஓட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் துர்மார்க்கனையும் பசுத்தவானையும் விசுவாசத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள். துர்மார்க்கன் எவ்விதமாக ஓடுகிறான், பசுத்தவான் நீதிமான் எவ்விதமாக அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறான் என்பதை அறிகிற பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். பார்க்க வேண்டும். சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிக பெரிய ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, விசுவாச வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆபத்தில் போய் விழுந்து விடுகிறார். ஏனென்றால் எரேமியா 17:9 இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு உள்ளது எது? நம்முடைய இதயம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை எத்தனை % இதயத்தில் நினைக்கிறோம், எத்தனை % கேடு உள்ளவைகளை நினைக்கிறோம்.
எவ்வளவு சீரியஸாக தேவ வசனத்தை வாசிப்பதில் நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த இதயத்தை காத்துக்கொள்ள, ஆகவே தான் கத்த சொல்லுகிறார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவருக்கு வல்லமை உண்டு காத்து கொள்வதற்கு, அவருக்கு வல்லமை உண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு. இந்த 10ஆம் வசனத்தில் கர்த்தர் யார் என்பதை சொல்லுகிறது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கத்தை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து வருகிறவரும் உள்ளும் திரையங்களை சோதித்து அறிகிறோமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமையின் நாமம். நம்முடைய உள்ளந்திரயங்களை சோதித்து அறிகிறவர். நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறேனா என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்டளை உடைப்பேனானால் என் ஆத்மாவுக்கு விரோதமாக வஞ்சனையில் ஈடுபடுகிறேன், வஞ்சிக்கிறேன், நானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார், இந்த சரீரத்திற்காக வரவில்லை அவர். இந்த ஆத்மா மீட்கப்பட்டு இந்த ஆத்மா தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா இந்த பாவ சரீரம் இந்த பூலோகத்தில் அழிந்துவிடும். பாவமில்லாத ஒரு மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இந்த வஞ்சனையை குறித்து சொல்லுகிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யோவான் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், பசுத்தத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு நன்றாக தெரியும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பசுத்தவான் அப்போஸ்தலர் யோவான் கர்த்தருக்காக அநேக துன்பங்களை அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பாவம் இல்லை, அநேகர் வாதாடுறோம். பாவம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே கடந்து போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று யோசனையில் மனிதன் ஓடுகிறான். எனக்குள்ளே பாவம் இல்லை, பசுத்தவான் என்று காட்டிக் கொள்ளுகிறோம், நீதிமான் என்று காட்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் திரைக்கு பின்னாக இருளில் வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர்? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தருடைய கட்டளையை
உடைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உன் ஆத்துமாவை வஞ்சித்தால் நித்திய ஜீவனை இழக்கிறாய். பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சத்தியம் இருக்காது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க பசுத்தம் இருக்காது. பசுத்தம் எங்க இல்லையோ அங்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற உறுதியான வாழ்க்கை இருக்காது. ஒருவன் தன் ஒன்றுமில்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஒன்றுமில்லாது இருக்கிறான். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையிலே பதவிகள் இல்லாவிட்டாலும் அவன் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தால் ஒழிய நம்முடைய ஆத்துமா காக்கப்படாது. காக்கப்பட வேணும் என்றால் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய ஆத்துமாவை நாம் வஞ்சித்துக் கொள்ளாதபடி பசுத்தத்தில் நிதானமாய் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை செய்தது என்ன என்றார். ஒரு 3 பேரை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால் தன்னைத்தானே வஞ்சித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் புதிய ஏற்பாட்டில் ஒருவரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார், இயேசுவானவர். பழைய ஏற்பாட்டில் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று சவுல். அவனுடைய கோத்திரத்தில் அவன் தள்ளப்பட்ட நிலையில் ஏழ்மையில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ராஜ்ய பாரம், ராஜா என்ற ஒரு பதவி வந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இதிலே நடந்த ஸ்டோரி என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக, ஜனங்களுக்காக, கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்காக வருகிறார். அமிலேக்கியர் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் இவரை அதிகமாக பேசி சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலியை செலுத்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டார். இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர். ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜாவினுடைய அதிகாரம் வேறு, ஆசாரியன் தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் வேறு. ரெண்டு பேரும் கர்த்தரால கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் ராஜாவை விட தீர்க்கதரிசியை மேலாக கர்த்தரோடு பேசுகிற ஒரு தாசர், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை பெற்று ஜனங்களை நியாய தீர்க்கவும், ஜனங்களுக்கு வாதாடவும், ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தர் நியமித்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவர் சவுலோடு கூட இருந்தார். சவுல் இந்த தவறை செய்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவர் செய்து விட்டார். இங்கதான் பார்க்க வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இவர் செய்தார். கீழ்ப்படியாமையினால். சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன் பலி, அது வேற. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் முக்கியம். இதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக அவர் மன்னிப்புக, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நீர் என்னை மன்னித்து, பாவத்தை மன்னித்து. அப்போ இவன் பாவம் அறிக்கை இடுகிறான். கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே, கீழ்ப்படியாமையின் ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே இவனே தன்னை வஞ்சித்து கொண்டபடியினால் தன் ஆத்துமாவை வஞ்சித்தான், தன் வாழ்க்கையை வஞ்சித்தான். அதன் விளைவு என்னவென்றால், இவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிய பிறகு கர்த்தர் நம்மை தள்ளி விடுகிறார். வஞ்சிக்கப்படுகிறோம், பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறோம். ஜனங்கள் சொன்னார்கள் என்று பலி செலுத்தி விட்டார். தான் இஷ்டமாக தீர்மானத்தை எடுத்து விட்டார். பரவாயில்லை, அவர் லேட்டாக வருகிறார் தீர்க்கதரிசி என்று இவர் பலிபீடத்தை கட்டி இந்த பலிபீடத்தில் மேல் அவர் காளைகளை வெட்டி பலிபீடத்தை செய்து விட்டார். எங்க தேவனால அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ண வேண்டிய பகுதியை இவர் பண்ணிவிட்டார். ஆகவே அவர் அதற்கு என்று விலை கொடுத்தது என்னவென்றால், ராஜ்ய பாரமே போனது. ராஜா என்ற தகுதியை இழந்தார்.
கர்த்தர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. ஒன்றாவது. இரண்டாவதாக, நியாயாதி புத்தகத்தில் சிம்சோன் என்பவன் அறிவிக்கப்பட்டவனாய் பிறந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பிறந்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பிறந்தான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் இந்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்த இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாக அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய் தந்தை பேசி கேட்காமல் அந்நிய தெய்வத்தை வணங்குகின்ற அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்தான். அவனுடைய இதயத்திற்கு ஏற்றவள் என்று அவன் நினைத்தான். எத்தனை முறை தாய் தந்தை பேசினாலும் அவளுடைய அன்புக்கு அடிமையாகி, அந்த இச்சைக்கு அடிமையாகி, அவளுடைய அழுகைக்கு அடிமையாகி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றெடுத்தது என்னவென்றால், தெரிந்து கொண்டது என்னவென்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குறவள் அந்நிய ஜாதி உடையவளை தெரிந்து கொண்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பலனை பெற்று வாழ்கிற ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜாடிகளை சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாவம் என்ற மடி என்ற அந்த உலகம், பாவத்தினுடைய உலகம் படுத்து கொண்டிருந்தான். அவனால முடியாதது என்ன என்றால், அவன் பலனை இழந்து விட்டான். கர்த்தரால சொல்லப்பட்ட வார்த்தை, பிறந்ததிலிருந்து சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது, மூச்சு இருக்கிற வரையிலும் அது எடுக்கக்கூடாது என்று கத்தச் சொல்லியிருந்த வார்த்தை, அந்த ரகசியத்தை அவன் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவள் அதிகமாக உபத்திரப்படுத்தி அவன் வாய் சொல்லை பிடுங்கி விட்டாள். அவன் சாவதற்கு ஏதுவான ஒரு துக்கமான காரியத்தில் தள்ளப்பட்டான். இந்த பாவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த மனிதனை சேர்க்கிறது, எந்த அளவுக்கு என்றால், ஒரு அழகில் வீழ்ந்தவன் தன் ஆத்மாவை தானே வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அவள் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய பலத்திற்கும் அவளுடைய அன்பு பாசத்திற்கும் அவள் அவனோடு சேர்ந்து வாழவில்லை. பணத்தை வாங்கி கொண்டால் காட்டி கொடுத்து விட்டாள். விளைவு என்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி
அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக மாவரைத்தார்கள்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை யாரும் எவரும் திசை திருப்ப முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே பசுத்தம் உள்ளவர். பெலிஸ்தர் அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முதலாவது அவனுடைய கண். எந்த கண்ணாலே அவனை நேசித்தாலோ அவளை நேசித்தானோ இச்சித்தானோ, எந்த கண்ணால அவன் பாவம் செய்வதற்கு துணிந்தானோ, அவள் அழகாய் இருக்கிறார் என்று அவளுடைய அழகில் அவன் மயங்கி விழுவதற்கு அந்த கண்களே அது முக்கியமாயிருந்தது. அந்த கண்களினாலே நியாயம் தீர்த்தான், அநேகரை கொன்றான், இஸ்ரவேல் ஜனத்திற்காக வாதாடினான். முதல்ல எடுத்ததோ அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து செல்லுகிறார்கள். சிறைசாலிலே மாவரைவதற்கு அவனுக்கு அந்த நிலையில் தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய அரண்மனையாய் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்ப அவனை வழிநடத்துகிற ஒரு சிறுவனை அவன் கேட்கிறான், நான் கையை வைப்பதற்கு ஒரு தூண் இருக்கிற இடத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும். அந்த சிறு பிள்ளை அந்த தூணை அவனுக்கு காட்டுகிறான். தூணின் மீது கையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் செய்த விண்ணப்பத்தை, பாவத்தை மன்னியும் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை தண்டித்து விட்டார். இங்கே கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஜெபத்தை கேட்டிருக்கிறான். என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும், என் பாவத்தை மன்னிச்சுடு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் பலன் என்னோடு கூட வருவதற்கு என்னை பலப்படுத்தும். பலன், இவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இவனுக்கு மீண்டும் பலனை, கர்த்தருடைய பலன் இவன் மீது இறங்கி வந்தபடினாலே பிடித்து கொண்டிருந்த அந்த தூணை அவன் அசைத்த பிறகு இதெல்லாம் விழுந்து, அவன் இருந்த நாட்களில் மரித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அதிகமாக 3000 பேர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு பாவத்தில் விழுந்தான். தன் ஆத்துமாவை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். தன் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் யாராயிருப்பான்?
மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். வீடு யாரும் மணலின் மேல் கட்ட மாட்டார். மணல் மேல கட்டுறனாக்கா அந்த வீடு அழியும் என்று தெரிந்தோ உன்னையே உன் குடும்பத்தையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், உன் ஆத்மாவே வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். அதுதான் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செழிந்தது, பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வீடாகிய இந்த இதயம், வீடாகிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆத்துமா அழியாது இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவளாயிருக்க, மணல் இல்ல. இந்த சத்தியம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் வஞ்சிக்க முடியாது. நீ நிரந்தரமாய் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் பரிசோதிக்க வேண்டும். நானே வஞ்சிக்கிறேனா? நான் என்னுடைய வலையிலே நான் விழுந்து விடுகிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்புறம் பக்தி போதாது. வெளிப்புற பக்தி எப்படி என்றால் ஆக்ஷன் மாதிரி காட்டுறோம், பசுத்தமா இருக்கிற மாதிரி, விசுவாசியா இருக்கிற மாதிரி, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற மாதிரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நாம் ஒரு நாடகக்காரராய் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிற இல்ல. நீதிமான் என்று அழைக்கப்பட்ட நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் ஆத்துமாவை நீ வஞ்சிக்காதபடி அந்த திருவசனத்தினாலே உன்னுடைய ஆத்துமா காக்கப்படுவதற்கு, அந்த ஆத்துமா நித்தியத்திற்கு போகிறது, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்துமாவின் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும், அதுதான் முக்கியம். ஆகவே இந்த 1வது தலைப்பின் பிரகாரம் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய பசுத்த வாழ்க்கையை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்காக அநேக திட்டங்களை போடுவான். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை காப்பாற்றுகிறவராய் வருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்களுடைய ஆத்துமாவை மீட்டது. மீட்கப்பட்ட ஆத்துமா எந்த காலத்திலும் பிசாசினுடைய தூண்டுதலினாலே வஞ்சிக்கப்படாமல் இருக்க, நித்தியத்திலும் ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை நித்தியத்திற்கே சொந்தமாய் இருக்க, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் வஞ்சிக்காமல் இருக்க கிருபைத்தார். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்படைக்கிறேன். நீரே கர்த்தர், நீரே போதுமானவர். நீரே கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வாழ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமாம்
நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க பாஸ்டர்? தலைப்பு உங்களை நீங்கள் வஞ்சிக்காதிருங்கள். வஞ்சிக்காதிருங்கள். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். பிரதர், இது 1வது பாயிண்ட், உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஆனா தலைப்பு திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. தலைப்பு ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி ஓகே God bless. ஓகே. காட் பிளஸ். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்தார். அவருடனும் கூட இருந்து ஆசிரியராக கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரே சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.